ஜாபர் சாதிக்கோட கைது அரசியல் நடவடிக்கையா இல்லைன்னா தேர்தல் நேரத்தில் கைது செய்யப்பட்டது அரசியல் நடவடிக்கையா? அதாவது கைது தேர்தல் நேரத்தில் நடந்தது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது முன்னாலே நடந்த ஒரு சம்பவம். எனவே தேர்தல் நேரத்திலே அதை கொண்டு வந்து திமுக மீது பழி போடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள். உடனடியாக நாங்கள் அவரை இயக்கத்தை விட்டு நீக்கிவிட்டோம். அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அந்த தொடர்புகள் எல்லாம் உள்ளவர்கள் அதிமுகவிலேயும் பாஜகவிலேயும் தான் இருக்கிறாங்க. அதை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேர்தல் ஆணையர்ல ஒருத்தர் வந்து நேற்று இதுதான் இந்த சப்ஜெக்ட் பேசுங்க. பாக்கெட்ல இருந்து கிட்டத்தட்ட 3 கார்டு எடுத்திருக்காங்க, ஐடி கார்டு எடுத்திருக்காங்க. டிஎம்கே உடைய உறுப்பினர் அட்டை, அதே போல எஸ்டிபி உடைய ஒரு நிர்வாகியுடைய விசிட்டிங் கார்டு எடுத்திருக்காங்க. இல்லங்க, திமுக உறுப்பினரா சேர்ந்தாருங்கிறது சொல்றீங்க. நாங்க தான் நீக்கிட்டோமே. உடனடியாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட உடன் அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்தே நீக்கப்பட்டார். சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை, நீக்கப்பட்டார். ஆமாங்க, அவருக்கு எங்க அதான் அந்த டயத்துல அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. 2013 அன்றைக்கு அது விடுதலை ஆகிவிட்டது. அதிமுக ஆட்சியினுடைய அவர் ஒழுங்காக அந்த வழக்கை நடத்தாத காரணத்தாலும் பாஜகவினுடைய வழக்கறிஞர் அதில் தலையிட்ட காரணத்தாலும் அந்த வழக்கு விடுவிக்கப்பட்டது. அப்புறம் அது அந்த நாலேஜுக்கே வரல. அது வெளியே பரபரப்பாக பேசப்படவில்லை. இப்பொழுதுதான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 கோடி பேர்ல ஒவ்வொருத்தரையும் நாங்க பூத கண்ணாடி வச்சு அவங்கள பாத்துக்க முடியாது. கவனம் வந்த உடனே நாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டோம். எங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சார், அந்த வழக்கே வெளியே தெரியாம நடந்த வழக்கு தான். வெளியே அந்த வழக்கு நடந்தது இப்பதான் தெரியுது. அதாவது 2013 அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வருஷத்துக்கு 10 லட்சம் வழக்கு டிஸ்போஸ் ஆகுது. யார் யாரெல்லாம் குற்றவாளி, யார் யாரெல்லாம் நிரபராதி விடுவிக்கப்பட்டாங்கன்னு நாங்க நீதிமன்றத்துடைய கணக்கு வழக்குகளை எடுத்து பார்க்க முடியாது. உளவுத்துறை எதுவும் சொல்லல சார். ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு, அயலகாணியில ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. அதாவது முறை வந்து அவர் கேஸ் இருக்கு இல்லீங்களா, போதைப் பொருள். அதாங்க இப்பதாங்க புது கேஸ், முன்னால பழைய கேஸ். அது விடுதலை ஆனது. அது விடுதலை ஆனதுக்கு அதிமுகவும் பாஜகவும் தான் காரணமே தவிர நாங்கள் அல்ல. அவங்க வந்து எங்க பிடிச்சாங்கிறது அவங்களே தெளிவா சொல்லல. அதுக்கு மேல பிரஸ் மீட்டை வச்சு குழப்பறாங்களே தவிர அந்த பிரஸ் மீட்டே தப்பு கொடுக்க கூடாது. ஒரு டெப்டி டைரக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில், அதுவும் என்சிபில இந்த மாதிரியான ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காருங்கிறது உண்மையிலேயே கண்டிக்கத்தகுந்த ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஒரு பைசா கூட கட்சிக்கு தரப்படவில்லை. அது அவங்க 2013 நாங்க கோட்டை விட்டுட்டோம்னு வேணா கொண்டு போய் கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நான் 2013 கோட்டை விட்டுட்டேன், சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும். நிச்சயமாக குற்றவாளிக்கு துணையாகவும் போக மாட்டோம், அவரை காப்பாற்றவும் மாட்டோம். அவருக்கு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவோம். 2013 முடிஞ்சு போன கேஸ், அது என்சிபி, அது மத்திய அரசினுடைய வழக்கு. அவங்க தான் அதை எடுத்து நடத்தணும், நாங்க இல்ல. என்சிபி என்பது மத்திய அரசு போடப்பட்ட வழக்கு, அவங்க போட்ட வழக்கு. இது அவங்க தான் திருப்பி எடுத்து நடத்தணும். 20 வருஷம் டிலே, 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி எடுத்து நடத்தணும். அவங்க தான் நடத்தணும், அவங்க விட்டுட்டாங்க. பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக போதைப் சார் தமிழ்நாட்டில் எடுக்கலையே சார். தமிழ்நாட்டில் நாங்கள் போதைப் பொருள் நடமாட்டத்தை அனுமதிக்கவே இல்லையே. தமிழ்நாட்டில் எங்கேயும் எடுக்கலையே. வெளிமாநிலங்களில் தானே எடுக்கிறாங்க. வெளிமாநிலங்கள் எடுக்கிறதுக்கு அந்த மாநிலத்து அரசுகளும் மத்திய அரசு, ஒன்றிய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க எப்படி எடுக்க முடியும்? யார் எப்படி எதுக்கு ஆட்சேபனை சொல்ல போறோம்? நாங்க தான் அவரை எங்களுடைய இயக்கத்திலே இல்ல நீக்கியாச்சு. மத்திய அரசு வந்து நல்ல தகுந்த சாட்சியங்களோட அவர் மீது வழக்கு தொடர்ந்தால் மிக மகிழ்ச்சி, அதை செய்யட்டும். சார், இப்ப எதிர்கட்சிகள் கேட்கறது என்னன்னா, ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு, இப்படி ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டது வந்து கட்சி தலைமைக்கோ இல்ல அரசுக்கோ யாருக்கு ஒண்ணும் இல்ல. நான் இருக்கிறதா நான் என்ன பண்றேங்கிறது வெளியே வர்ற போதுதான் தெரியுமே தவிர நிச்சயமா அது வந்து வெளியே தெரியாது. வெளியே உளவுத்துறை அரசு கவனத்துக்கு கொண்டு வரவே தமிழ்நாட்டில் நடக்கலைங்க. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் நடந்திருக்கா?
தமிழ்நாட்டில் நடந்திருந்தா தான் அரசினுடைய கவனத்துக்கு வரும். தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலையே, நடக்காத போது எப்படி நாங்க சொல்ல முடியும்? சார், அந்த குற்றச்சம்பவமும் வெளியே வந்தது இப்பதானே. குற்றச்சம்பவம் முன்னாலே வந்திருந்துச்சுன்னா நாங்க அதை உஷாராயிருப்போம். அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் நடக்கல, அதனால எங்க கவனத்துக்கு வரல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.